மக்களே சீட் பெல்ட் போட்டுட்டு ரெடியாக இருந்துக்கோங்க. இது நமக்கு ஒரு பெரிய சீசனாக இருக்க போகுது. செகண்ட் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்ட் தான் மறுபடியும் க்ளூலெஸ்ஸாக தோற்றுருக்கோம். சில பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலி இவங்களோட பிளேயிங் லெவன் செலெக்ஷன், பிளேயர் ரோல் யூசேஜ், இவங்களோட பாடி லாங்குவேஜ் ஆன் த ஃபீல்ட்லாம் பார்க்கும்பொழுது இந்த சீசன் சாமிக்கு விட்டுட்டாங்க. அவங்களுக்கே சரக்கு எதுவுமே இல்லை நம்ம கிட்ட, கண்டிப்பாக தோக்க போகிறது தெரிஞ்சு தான் ஆடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பிளேயிங் லெவன் இனிஷியலாக பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு செட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு கைஸ். லைக் சர்ஃப்ராஸ் கான் உள்ளே இருந்தார், மேத்யூ ஷாட் வெளியே போயிட்டாரு, தென் நம்பர் 7 வந்து பிரசாந்த் வீர் ஆடினாங்க. ஸோ நம்மளோட பிளேயிங் லெவன் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடுச்சுல. பட் ஜேமி ஓட்டனை வெளியே வச்சிருந்தாங்க, மேபி பிச்சை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க போல. அண்ட் பிரசாந்த் வீரோட புது மேட்ச்னால சரி அவரோட பவுலிங் மேலே அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது, 2 ஓவர் தள்ள பார்ப்பாங்க. ஸோ மீதி 2 ஓவர் ஒரு ஸ்பின் பிச்சாக இருந்தால் அது போடுறதுக்கு ராகுல் சோகர் வேணும்ன்ற மாதிரி அந்த ஆங்கிளில் யோசிச்சு ஓவர் 10 வெளியே உட்கார வச்சாங்கன்னு நான் யோசித்தேன். பட் மேட்ச் முடியும் போது தான் தெரியுது இவங்களுக்கு என்ன பண்ணுறது, யார் ஆடுறது, எப்படி ஆடுறதுன்னு எதுவுமே தெரியலன்றது. இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் 2 கட்டானா இருக்கானேலாம் சொல்லுவாங்கல்ல, அது எக்ஸாக்டாக சிஎஸ்கேக்கு அப்படியே பொருந்தும் கைஸ். பிளேயிங் லெவன் செலெக்ஷனும் சரி, பிளேயிங் தாட் ப்ராசஸும் சரி, இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் என்னமோ குழப்பி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். பிச்சு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு, பட் இனிஷியல் மூவ்மெண்ட் இருந்தனால கொஞ்சம் ப்ரெஷர் போடணும் பவுலிங் அட்டாக் மேலேன்னு சஞ்சு அடிக்க போய் அவுட் ஆகிட்டாரு. ஒரு பக்கம் ருத்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடிட்டு இருந்தாரு. நம்பர் 3 ஆயுஷ் மாத்திரை வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாரு கைஸ் பவுலிங் அட்டாக்கே. பவர் பிளேயில் ரன்ஸ் அவர் அடிச்சனால தான் வந்துச்சு, இல்லைனா ரன்ஸே வராத மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவர் அடிச்சும் கூட 6 ஓவர் 57 என்னமோ தான் இருந்தோம். அப்படியே இங்கே பிரேக் போட்டுட்டு ருத்துராஜ் அண்ட் சஞ்சு காம்பினேஷன் எப்படி இருக்குது அண்ட் ருத்துராஜோட இன்டென்ட் நல்லா இருந்துச்சான்னு பற்றி என்னோட கமெண்ட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் உங்களோட தாட்ஸ் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ருத்துவோட இன்னிங்ஸ் பார்த்து அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அக்ரெசிவாக ஆடி இருக்கலான்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அண்ட் அதே சமயம் டீமில் பேட்டிங் அந்த அளவுக்கு இல்லை, லாஸ்ட் மேட்ச் ஒரு கொலாப்ஸ் வந்தனால பிரவுஸும் இல்லாதனால அவர் அப்படி ஆடினார்ன்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டுமே ட்ரூ தான். ஆக்சுவலாக பிரவுஸ் இல்லாதனால சரி அந்த ரிஸ்க் எடுக்க வேணான்ற மாதிரி ருத்து எடுத்திருப்பாரு. பட் அட் த சேம் டைம் அவர் நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆடி இருக்கலாம் கைஸ். லைக் பெருசாக ஸ்லாக்லாம் நான் சொல்லலை, தூக்கி அடிக்கிற சொல்ல, பட் கிராஜுவலாக ஒரு டவுன் த ட்ராக் இறங்கி இன்டென்ட்டோட அடிப்பார்ல, ஃபோர்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணுவார், அதை சுத்தமாக பார்க்க முடியல. அகெயின்ஸ்ட் பேசர்ஸ் லைக் சிங்கிள் எடுத்துட்டு ஆயுஷ் கிட்ட விட்டுறது ஓகே, பட் சஹல் நான் போன ப்ரிவியூவில் சொல்லியிருந்தேன் சஹல் ஓவர்லாம் பிரித்து மேஞ்சர்னு. ஆக மொத்தம் 3 ஓவர் 20 ரன் தான் கொடுக்க வச்சிருந்தாங்க. ருத்து ஒரு பால் அடிக்க போல. ஆயுஷ் மாத்திரை 2 வாட்டி டேக் ஆன் பண்ணமே கேட்ச் ட்ராப் ஆச்சு. ஸோ அவர் அங்கே அவுட் ஆயிருந்தா இந்த ரன்னும் நமக்கு வந்திருக்காது. ஃபைனலாக ஒரு 210 அடிச்சோம், அதுவுமே வந்திருக்காது. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இன்டென்ட் காட்டிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் அடிக்க பார்த்துருக்கலாம். பட் இந்த பாயிண்ட்ல நமக்கு ஏன் இவர் ஸ்லோவாக ஆடுறாருன்னு தெரியாது. பட் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 20வது ஓவர் போங்க, பிரசாந்த் வீரோட பேட்டிங் ஒரு 6-7 பால் ஆடுவார் கைஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போதைக்கு அவர் கொஞ்சம் ராவா தான் தெரிகிறார். ஹை பேஸ் போட்டார்னா அவரோட ஸ்டாண்ட்ஸ்க்கு ஷார்ட் பால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரோல் ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம பிளேயரை குறை சொல்லி தப்பு இல்லை, அதனால தான் அவரை போன மேட்ச் RR அகேன்ஸ்ட் ஆடலை போல. அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட ருத்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி அவர்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்குது, பட் T20 கேம் இப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கிளியராக நீங்கள் பார்த்துருக்கீங்க அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. எஸ்பெஷலி பஞ்சாப் கிங்ஸில் 2 நல்ல பேசஸ் இருக்காங்க. மார்க் ஆன்சன் குதி கழுத்திலே போடுவார்னு உங்களுக்கு தெரியும். ஹர்ஷ்தீப் சிங்கும் அதே மாதிரி ஷார்ட் பால்ஸ்லாம் நல்லா போடுவார். அந்த இடத்துல ஒரு இன்னொரு பெட்டர் பேட்டர் ஒரு ஊர்வில் பட்டேலோ ஒரு ஜேமி ஓட்டன் இருந்தால் கூட மேபி ருத்து இன்னும் கொஞ்சம் ஹிண்ட் அண்ட் ரோட ஆடி இருப்பாரான்ற மாதிரி எனக்கு தோணுது. அங்கே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம 11க்கு பேலன்ஸ் தரக்கூடிய ஒரே பிளேயர் பிரசாந்த் வீர். ஸோ அவரோட லெவல் ராவா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேற இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. தட் எக்ஸ்பிளைன்ஸ் தேர் 11 இந்த ப்ரீவியஸ் மேட்ச். அதனால தான் இம்பாக்ட் பிளேயரில் குழப்பிக்கிட்டு ஒரு மாதிரி டீமே ஒரு காம்பினேஷனே இல்லாத மாதிரி செட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்களே. ஸோ இந்த ரீசனால் தான் அப்படி பண்ணியிருக்காங்க. இதை அவங்க இன்னும் பெட்டராக ஸ்கவுட்டிங்லேயே நோட் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராபப்ளி ஜார்ஜ் லிண்டே மாதிரியான ஒரு பேட்டரை நம்பர் 7 ஆடி இருக்கலாம். அகில் ஹுசேனும் ஆடி இருக்கலாம். பட் அகில் ஹுசேன் வந்து உங்களுக்கு லைக் ஆர்டிஃபிஷியல் டெப்த் தான் தருவார், பேட்டிங் டெப்த்தில் பெருசாக அவர் தரமாட்டார். பட் ஜார்ஜ் லிண்டே கொஞ்சம் பெட்டர் பேட்டிங் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அது மொத்த 11ல் இருக்க ப்ராப்ளம் நிறைய ரோல் ஓவர்லேப் இருக்குது. டூ மெனி பவர் பிளே பவுலர்ஸ் இருக்காங்க. ஏன் ஈவன் அகில் ஹுசேனோ ஒரு பெட்டர் பவர் பிளே பவுலர் தான், மிடில் ஓவர்ஸில் போடுவார். பட் ஸ்டில் மெஜாரிட்டியாக ஒரு பவர் பிளேல தான் போடுவார். ஸோ எங்கேயோ ஆரம்பிச்சு நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம். 1008 ஓட்டு இருக்குது, நம்ம ஒன்றா பார்ப்போம். பட் எஸ் இப்போதைக்கு நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், எஸ் ருத்து ஸ்லோவாக தான் ஆனார். ஸோ இது 50-50 டிசிஷன் தான். பட் ஸ்டில் இந்த பிளேயிங் லெவனை செலக்ட் பண்ணது ருத்துராஜனால நான் ருத்துராஜ் தான் இந்த விஷயத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் கைஸ். நம்பர் 7ல் ஒரு பெட்டர் பேட்டர் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் ரிஸ்க் எடுத்திருப்பாரு. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் ருத்துராஜ் அண்ட் சஞ்சு காம்பினேஷன். இந்த காம்பினேஷனுக்கு மெயின் ரீசனாக ருத்து சொன்னது அவங்க இதுதான் சிஎஸ்கேக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு, சிஎஸ்கே நல்ல
நல்லா பண்ண சீசன்ஸ்லாம் ஓப்பனர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. அட் த சேம் டைம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா T20யோட டைனமிக்ஸ் மாறிடுச்சு, இப்போ ஹாலுன்னா அக்ரெசிவாக போகிறாங்க, நாங்களும் அந்த மோடுக்கு மாறணுன்ற மாதிரியும் சொல்கிறீங்க. அந்த மூக்கு பின்னாடி இருக்க ரீசன் ஓகே தான், பட் அந்த 3 நாள் என்ன பிரச்சனை வருதுன்னா சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி அந்த 18 கோடி ட்ரேடில் ஒரு ப்ரெஷரில் இருக்காரு. கிளியர்லி அவர் ஃபேஸ்லேயே தெரியுது, அவர் ஆடுற ஷார்ட்ஸ்லேயே தெரியுது, ரொம்ப ப்ரெஷர் எடுத்துகிட்டு டென்டேட்டிவாக இருக்காரு. அவரோட ஐபிஎல் ஸ்டாட்ஸ் வச்சு பார்க்கும்போது அவரும் ருத்துராஜும் ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் இன் பவர் பிளேன்னு பார்த்துருந்தோம். அண்ட் அட் த சேம் டைம் அவரோட 3.0 வெர்ஷனில் இன்டர்நேஷ்னல் இந்தியாக்காக நிறைய டேக் ஆன் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கிளியர்லி ஐபிஎல் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். எல்லாருமே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிவிட்டு ஆர்ஆர்லாம் அவரோட 5 பால் என்னென்ன ஷாட் ஆடுவார்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபீல் செட் பண்ணிலாம் போடுறாங்க. ஸோ இந்த பாயிண்டில் சஞ்சுக்கு கொஞ்சம் டைம் தேவை. பட் ஆப்போசிட்டில் ருத்துராஜ் ஆடுறாரு, அவருக்கும் டைம் தேவைன்ற போது 2 ஓவர் 12 ரன் 10 ரன் தான் வருது. ஸோ அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் டேக் ஆன் பண்ணி ஆகணும். அண்ட் சஞ்சு சாம்சன் தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிஸ்க் எடுக்கும்போது அவுட் ஆகுறாரு. அண்ட் ஜென்ரலி எல்லா டீம்ஸ்லையும் பார்க்குறீங்கன்னா அந்த ஓப்பனிங்கில் இருக்கிற சின்ன பசங்க தான் முட்டு பிரின்னு பிரிக்கிறாங்க. ஸோ மேபி சிஎஸ்கே அந்த ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறாங்களோன்ற மாதிரி இருக்குது கைஸ். லைக் முன்னாடி இருந்த ஸ்ட்ரென்த்தையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கு மாறணுன்றதுல அகைன் 2 கட்டானா இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருக்காங்க. ஆல் அட்டாக் மோட்லையும் போகணுன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அட் த சேம் டைம் சிஎஸ்கேவோட பழைய சக்ஸஸ், அதாவது பழைய சக்ஸஸ் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை நம்பி தான் இருக்குன்ற பாயிண்ட்ல அவங்க பேசுகிறாங்க. இங்கேயே ஒரு 2 கட்ட நிலைமையில் இருக்காங்க. போன வருஷம் லாஸ்ட் 3 கேம்ஸ் நல்லா பண்ணாங்கல்ல, ஸோ அந்த காம்பினேஷன் அப்படியே எடுத்துட்டு ஒரு ஊர்வில் பட்டேலுக்கு பதிலாக சஞ்சு வரான்னு அந்த காம்பினேஷனை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். வெரி வெரி ஏர்லி டேஸ் டு கமன். பட் சிஎஸ்கே டெஃபினட்டாக அந்த 2 ஓவர்ஸில் இன்டென்ட்டை மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு பஞ்சாப் கிங்ஸோட ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பாருங்களேன். பிரியான்சாரி அவர் 2 ஓவரில் முடிச்சிட்டாரு. அங்கேயே ஒரு 5 பாலில் 20 ரன் என்னமோ ஸ்கோர் பண்ணார். ஒரு 2 பால் தான் நீங்கள் 6 அடிச்சிங்கன்னா பவுலர் மேலே ப்ரெஷர் போட்டுடலாம். அவுட் ஆனார்னா விடுங்க, அது எதுவும் பண்ண முடியாது. அண்ட் சிஎஸ்கே அந்த மாதிரி லூஸாக அவரோட விக்கெட்டை இழக்கக்கூடாதுன்னா இந்த ஒரு காம்பினேஷன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி இருக்குது. அகைன் நம்பர் 7 பிரசாந்த் வீரோட பேட்டிங் இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி இல்லாதனால ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரும் இல்லாமல் இருக்காங்க, ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரும் இல்லாமல் இருக்காங்கன்ற போது இவரை நீ சேஃபாக ஆடிரு தம்பி, நீ ஓப்பனிங் இறங்கி பொறுமையாக நீ உன்னோட கேம் அங்கே எடுத்துகிட்டு போ, மற்ற எல்லாருமே உன்னை சுற்றி ஆடுவாங்கன்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. பட் எஸ் கைஸ், அது நம்பர் 3 இருந்து பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போதைக்கு இந்த 2 மேட்ச் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. பட் பார்ப்போம் இனிமேல் என்ன பண்ணுறாங்கன்னு. நம்பர் 3 ஆயுஷ் மந்திரே நல்லா ஆடினார் கைஸ். ஸோ அந்த பாசிட்டிவ் பற்றி ஃபைனலாக பார்ப்போம். அண்ட் சர்ஃப்ராஸும் சூப்பராக பண்ணார், அதுவும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் பாசிட்டிவ், அதையும் நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். டூபே இனிஷியலாக ஸ்லோவாக தான் ஆடினார். சர்ஃப்ராஸ்க்கான அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் அதை எடுத்தனால டூபேக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. அவரோட வீக் பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போலிங் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பெருசாக அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. பட் ஃபைனலி சுதாரிச்சுட்டு ரன் ஸ்கோர் பண்ணிட்டாரு கைஸ். ஸோ பெருசாக அவர் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் இந்த பேட்டிங் லைனை போட. அவரோட ஸ்கில்ஸில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதை டெலிவர் பண்ணிட்டார் ஆல்மோஸ்ட். ஸோ அதனால் டூபேஸ் இன்னிங்ஸும் ஓகே இன்னிங்ஸ் தான். நெக்ஸ்ட்டாக கார்த்திக் சர்மாவோட இன்னிங்ஸ். கார்த்திக் சர்மா வந்து இந்த மேட்ச் எல்பிடபிள்யூ ஆனார் கைஸ். போன மேட்ச் எல்பிடபிள்யூ தான். அகெயின்ஸ்ட் பேசர்ஸ் 2 ஸ்ட்ரெயிட் பாலை விட்டுருக்காரு. ஸோ மேபி அவரோட ஷஃபிள்னால நினைக்கிறேன் அவர் கரெக்டாக ஸ்டெம்பு கிட்ட நவுந்து வந்துடுறாரு. அண்ட் நவுந்து வந்தோடனே மேபி பாலை பார்க்காம மிஸ் பண்ணுறான்ற மாதிரி தோணுது. டு பி ஆனஸ்ட் அவர் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பேக் பண்ணணும். பிகாஸ் நிறைய டீம் இவரை ஸ்கவுட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஆர்சிபி அவங்களோட பிளான்ஸில் இவர் வச்சுருந்தாங்க. அவருக்கு ஆல்மோஸ்ட் 7 or 11 crores வரை போகலான்ற மாதிரி இருந்தாங்க. அவங்களே அப்படி போகலான் இருக்காங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே ஸ்பாட் ஆனால் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்கவுட்டிங்கும் நல்லா இருந்திருக்கு, அவங்க எடுக்கிற பிளேயரும் நல்லா பண்ணியிருக்காங்கன்ற பொழுது டெஃபினட்டாக கார்த்திக் சர்மா கிட்ட ஏதோ இருக்கு கைஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டெஃபினட்டாக காட்டினாரு எப்படி அழகாக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு எந்த இடத்துலையும் ஸ்டக் ஆகாம ஆண்டான்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அகெயின் ஸ்பேசஸ் மட்டும் இந்த ஷஃபுல் இருக்கிறனால ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை மட்டும் ரெக்டிஃபை பண்ணால் இன்னும் பெட்டராக பண்ணுவார். எஃபர்ட்லெஸ்ஸாக 6 ஸ்கோர் பண்ணுற பிளேயர். ஸோ கண்டிப்பாக நம்ம பேக் பண்ணியே ஆகணும். அண்ட் எல்லாருக்குமே ஆயுஷ் மாத்ரேவோ ஒரு வைபவ் சூரியவன்ஷியோ ஒரு பிரியான்சாரியா மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சக்ஸஸ் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம பெருசாக அதுக்கு ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் அவரை பேக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவரோட பிக்கு ஜஸ்டிஃபைட் தான். சிஎஸ்கேவும் ஆக்ஷன் அப்பவும் சொன்னாங்க கார்த்திக் சர்மா நிறைய ப்ரைஸ்க்கு போவார்னு தெரியும், அவருக்கான அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சிருந்தோம். பட் பிரசாந்த் வீர் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, நிறைய அமௌண்ட்டுக்கு போனார்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அகெயின் அது கொஞ்சம் தெரிய வருது. இந்த 2 மேட்ச் பிரசாந்த் வீரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். பட் எஸ் அந்த பாயிண்ட் அந்த அமௌண்ட்டு அவங்க பிளான் பண்ண விதம் எல்லாமே தெரியுது. ப்ராபப்ளி அந்த இடத்துல லைக் இவ்வளோதான் அவரோட ஸ்கில், இவ்வளோ ராவாக இருக்காருன்ற போது பிளேயிங் லெவலில் ஆட முடியாதுன்ற போது அவங்க ஜடேஜாவோட ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க. லைக் ஜடேஜாக்கு இன்னொரு ஜடேஜா மாதிரியான பிளேயர் தான் தேவைன்னு அந்த இடத்துல பேக் அடிச்சுட்டு ப்ராப்ளி விக்கி ஆஸ்வால் மாதிரி ஒரு செகண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுத்து வச்சிருக்கலாம். பரவாயில்ல கைஸ், நெக்ஸ்ட் சீசன்லேயே நம்ம பெருசாக ஆக்ஷனில் எடுக்கிற பிக்ஸும் இல்லை. ஸோ அதுக்காக தான் அவங்க ஸ்பென்சர் ஜான்சனில் பாதிலே சைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் இன்ஜோர்டாக இருந்தாலும் அடுத்த வருஷத்துக்கு ஒரு லீட் பவுலர், ஒரு பேஸ் அட்டாக் லீட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலர் தேவை, பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த சீசன் முடியும் போது பார்ப்போம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் ப்ராப்ளி நெக்ஸ்ட் மேட்ச் சான்ஸ் கிடைச்சா கூட அங்கே எப்படி பண்ணுறாருன்றதை பார்ப்போம். நம்ம கார்த்திகேயன் பிரதர் அவங்களோட ப்ரொஃபைல் எனக்கு லாஸ்ட் டைம் தெரியல. ஸோ அதனால் லேட்டாக தான் தெரிய வந்துச்சு. நான் அவரோட ப்ரொஃபைலை ஸ்க்ரீன்ஷாட்டாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ட்விட்டர் இருந்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிருங்க.
இருங்க. அவங்க தான் நமக்கு இன்புட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டா பஞ்சாப் கிங்ஸ் பேட்டர்ஸ் வந்து யாருமே ஒழுங்காக ஆடலைன்னு. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நம்ம இவ்வளோ சொல்கிறோம் அவங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரே ஆட மாட்டாங்கன்னு. கடைசி அந்த மாதிரி தாங்க ஆச்சு. ஆடினாங்க, ஆனால் அவரை ஓவரே தரல. லைக் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அவர் எதுக்கு ஆடணுன்றது எனக்கு புரியல கைஸ். பிரசாந்த் சரி பேட்டிங்கில் ஒரு 6-7 தான் கிடச்சிட்டு ஓகேவா பண்ணார். பவுலிங்கில் சரி 2 ஓவர் பார்ப்போம், நம்ம அந்த கேரம் பால் மாதிரி ஸ்லைடர் மாதிரிலாம் போட்டாருன்ற மாதிரி பார்த்துருந்தோம். சரி பவுலிங்கில் ஏதாவது ஒரு ஓவர் கொடுத்தாருன்னா எல்லாருக்குமே வீக்காக இருக்கே, அட்லீஸ்ட் ஒரு ஓவர் கொடுத்து என்னதான் இருக்குன்னு பார்ப்பாங்கன்னு பார்த்தா கடைசி வர பிரசாந்த் வீருக்கு ஓவர் கொடுக்கல. அப்படி அவரோட பவுலிங் மேலே நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த மேட்சப்ஸை பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ ஈஸியாக நீங்கள் அகில் ஹுசைன் ஆடி இருக்கலாமே பாஸ். அவரோட பேட்டிங் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் ருத்து ஸ்லோவாக ஆடுறாரு, எல்லாருமே கொஞ்சம் ரிசர்வ்டாக ஆடுறாங்க. அண்ட் அவரோட பவுலிங் மேலே யூஸ் பண்ணுறதுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக அகில் ஹுசைனை போட்டு 4 ஓவரோ 2 ஓவரோ வாங்கியிருக்கலாமே. பட் ஏன் அகில் ஹுசைன் ஆடுறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்கன்னா பவர் பிளேல நிறைய ஓவர்லாப் இருக்குது. எந்த ஒரு பவுலரும் மிடில் ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸ் போடுற மாதிரி இல்லை. எக்ஸப்ட் நூர் அகமது அண்ட் ஜேமி ஓடன் யாருமே லைக் என்ஃபோர்ஸர்ன்ற மாதிரி கிடையாது, விக்கெட் டேக்கர்னும் கிடையாது. ஸோ அங்கே அகில் ஹுசைனோட இஷ்யூ இருக்குது. ஸ்டில் அகில் ஹுசைனால் மிடில் ஓவர்ஸ்லையும் போட முடியும், பட் மெஜாரிட்டி அவர் பவர் பிளேலாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஈவன் அந்த ஒரு கேஸில் கூட ஸ்பின்னர்ஸ் தானே வீக்காக இருக்குன்னு சொல்லி அவரை கண்டிப்பாக ஆட வச்சிருக்கலாம். பவர் பிளேல 2 ஓவர் போட்டு பிரியான்சாரி எஸ்பெஷலி பேசஸ் அகேன்ஸ்டா நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லைக் ஹை பேசஸ் அகேன்ஸ்டா இல்லை, பட் இன் ஜெனரல் நார்மலான மீடியம் பேசஸ் அகேன்ஸ்டா. சி கைஸ், நான் ஒரு பாயிண்ட் ஆரம்பிச்சு ஒரு ப்ராப்ளம் சொல்ல போய் லிஸ்ட் பெருசாக டாட்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி ட்ரெயின் போகிற மாதிரி போயிட்டே இருக்கு. நான் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கிறேனே எனக்கு தெரியல. ஸோ அந்த ஃப்ளோவில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே பேசுவோம். டீமில் எல்லா பவுலருமே 1 டைமென்ஷனலாக 130 தான் போடுறாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ், எக்ஸப்ட் ஓவர்டன். அண்ட் ஓவர்டனுக்கு இஃப் அண்ட் பட் வச்சு தான் பேச வேண்டியதாக இருக்குது. அவர் நல்லா போட்டால்னு, ஏன்னா வேற குவாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை ஓவர்டனுக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு. அண்ட் அகைன் அதனால தான் ஒரு ஸ்பென்சர் ஜான்சனை சைன் பண்ணுறாங்க வெரைட்டி தரத்துக்காக. இந்த வருஷத்தை சாமிக்கு விட்டுட்டு அடுத்த வருஷத்துக்காக இப்போ இப்படி சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே அவங்க டெஃபினட்டாக அகில் ஹுசைனுக்கு சான்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கலாம் அந்த மேட்சப்காக. பட் அவர் இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்லேயே இல்லை. அகைன் ஏன்னா அது ரோல் ஓவர்லாப்னால அவரால் பெரிய யூஸ் கிடையாதுன்னு அவர் எடுக்கல. ஸோ அப்படி ரோல் ஓவர்லாப் ஆகலைன்னா நீங்கள் அவர் ஆப்ஷனில் எடுத்துடக்கூடாது. அவர் ஜார்ஜ் லிண்டியாவது எடுத்துருக்கலாம். ஸோ அவர் கொஞ்சம் பெட்டர் பேட்டர். அண்ட் அகைன் அந்த மிடில் ஓவர்ஸில் நிறையா பண்ணியிருக்காரு. அவரால் ஐபிஎல் நல்லா பண்ண முடியும்னு சொல்லலை, பட் சொல்கிறேன் ரோல் மிஸ்ஃபிட்ஸ் நிறையா இருக்குது, ரோல் ஓவர்லாப்ஸ் நிறையா இருக்குன்னு. இந்தியன் பவுலர்ஸ் எல்லாருமே நியூ பால் பவுலர்ஸாக இருக்கிறனால ஆப்ஷனில் அந்த பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் கொண்டு வரதுக்கு அசோக் சர்மாவை பிட் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு மிடில் ஓவர்ஸ் அண்ட் அந்த டெத் ஓவர்ஸ் கிட்ட போடுற அபிலிட்டி இருந்திருக்கும், ஒரு என்ஃபோர்சர் ஆப்ஷன். அதுவும் இல்லாததுனால எல்லாருமே நியூ பால் பவுலர்ஸாக எடுக்கிறனால இவ்வளோ ப்ராப்ளமும் இருக்குது. ரைட், இனிஷியலி ஹென்ரியும் கொஞ்சம் அடி வாங்கினாரு. அவரும் அவரோட லைன் லென்த்தில் கண்ட்ரோல் பண்ணி போடலை. அன்ஷுல் கம்போஜும் ஒழுங்காக போடலைன்னு ரன்னு நிறையா போச்சு. 3 ஓவர் நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் சடனாக ஹென்ரி ஒரு விக்கெட் எடுக்க அடுத்த 3 ஓவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஸோ அப்போ பார்க்கும்போது ஓகே 8 ஓவர் ஸ்பின் இருக்குது, சம்ஹவ் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா வின் பண்ணலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரைட், அப்போ தான் ஆரம்பித்தேன் நானும். ஓகே பிரசாந்த் வீர் போடுவார், பார்க்க போகிறோம் ஒரு 2 ஓவர் 3 ஓவர்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ராகுல் சகர், நூர் அகமது கண்டினியூஸாக ஒரு 5-6 ஓவர் தொடர்ந்து போட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல என்னடா இது கண்டினியூஸாக போடுறாங்களேன்ற மாதிரி தோணுச்சு. அப்போ தான் அவர் மேட் ரெண்ட்ரி உள்ளே எடுத்துகிட்டு வந்தார் நினைக்கிறேன். மேட் ரெண்ட்ரினால மிடில் ஓவர்ஸில் அந்த அளவு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருந்ததும் கிடையாது. அண்ட் இங்கே தான் நம்ம ஜேமி ஓவர்டனை மிஸ் பண்ணோம். லைக் ஜேமி ஓவர்டன் நல்லா போட்டிருப்பாருன்னு சொல்லல, பட் அவரோட பேஸுக்கு போடும்போது இந்த சின்ன பசங்களை யாராவது டாப் ஏஜ் வாங்கி அவுட் ஆகிருப்பாங்க. அண்ட் இந்த பிச்சில் இன்டு த பிச் குத்தி கட்டர்ஸ் போட்டால் அவர் குத்தி ஏத்தனா தான் ஒர்க் அவுட் ஆகும். ப்ராப்ளி நான் சிவம் டூபே மேலே கூட ரிஸ்க் எடுத்திருப்பேன். பட் எஸ் நம்ம டீமில் அந்த மாதிரி பவுலர்ஸ் யாருமே இல்லை, குத்தி போடுற பவுலர்ஸ் யாருமே இல்லை. ஸோ மறுபடியும் நம்ம பவுலிங் அட்டாக் படுமட்டமாக இருந்துச்சு. நூர் அகமதும் ஃபார்ம் சரியாக இல்லை கைஸ். ஃபுல் லென்த்தில் நிறையா போட்டுடுறாரு, திடீர் ரொம்ப ஷார்ட்டாக போட்டுடுறாருன்னு அந்த ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்லை. லாஸ்ட் சீசன் அந்த ஃபார்மில் இல்லை. நூர் மட்டும் தான் நம்ம பவுலிங் அட்டாக்கை காப்பாற்றுற மாதிரி இருந்துச்சு. அவரும் ஒழுங்கான ஃபார்மில் இல்லைன்ற போது எல்லாருமே மாறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மேட்ச் தோக்குற நிலைமையில தான் இருந்தோம். அப்பயாவது தோணிச்சு, சரி பிரசாந்த் வீருக்கு ஒரு ஓவராச்சும் கொடுங்கடா, போன மேட்ச் ஆச்சு ஷார்ட்டுக்கு ஒரு பால் கொடுத்தீங்க, அந்த மாதிரியாச்சும் கொடுங்கன்னு பார்த்தா கடைசி வர கொடுக்கல. ஸோ இம்பாக்ட் பிளேயர் யாரால கூட நம்ம சிஎஸ்கே 11 பிளேயரோட மட்டும்தான் மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுவும் ஒரு ரெக்கார்ட் நினைக்கிறேன் கைஸ். ஆனால் ஒன்று கிளியர் ஆயிடுச்சு, இவங்களுக்கு பேட்டிங்கும் இல்லை பவுலிங்கும் இல்லை, 2 கட்டான இருக்கும்ன்ற நிலைமையில இருக்காங்க. பிரசாந்த் வீர் தான் ஒரே ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. பட் பிரசாந்த் வீர் ராவா இருக்கிறனால இவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ஸோ இவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸு. எப்படியாவது ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் எடுத்துகிட்டு வரணும்னு தான் அந்த இம்பாக்ட் பிளேயர் குளறுபடிகள் தான் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்ட் லைக்
கிளியர் பண்ணுது ஃபர்ஸ்ட் மேட்சோட இவங்க 11. லைக் மேத்யூ ஷா நம்பர் 4ல் சப்போஸ் நல்லா ஆடினார்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாரு டாப் ஆர்டர்லன்ற மாதிரி யோசிச்சு அவர் ஆட வச்சிருக்காங்க. அவர் பேட்டிங்காக ஆடல, பவுலிங்காக தான் ஆடிருக்கான்றது இப்போ எனக்கு கிளியராக தெரிய வருது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் ஒரேடியாக பேட்டிங்கை நம்ம இப்போ பவுலிங் 5 பவுலர் தான், ஷிவம் துபே தேவைப்பட்ட 6வது பவுலர்னு யோசிச்சு போக வேண்டியதுதாங்க. வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. அதை விட்டுட்டு இப்படியும் அட்ரஸ் பண்ண பார்ப்பேன், அதையும் அட்ரஸ் பண்ண பார்ப்பேன்னா பேட்டிங்கில் நீங்கள் ஒரு பேட்டர் ஷாட்னே நினச்சி அடிக்கவே மாட்டீங்க. பவுலிங்கில் ஐயோ வேணாம்ப்பா ரன்னு போயிரும்ப்பான்னு கடைசி வரை யூஸ் பண்ண மாட்டீங்க. அதுக்கு இருக்கிற 5 பவுலர் ஆடிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இரு, வேறு வழியே இல்லை. இதான் தலையெழுத்து. டாஸ் கிடச்சி சேஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி இரு. டாஸ் கிடச்சா நீ வின்னு, டாஸ் கிடைக்கலன்னா மேட்ச் முடிஞ்சுன்ற மாதிரி இறங்கிக்கோ. அதுதாங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த டீம் நல்லா தான் பண்ணிச்சு. பேட்டிங்கில் ருத்து ஒழுங்காக அடிக்கல, சஞ்சு ஒழுங்காக அடிக்கல, ப்ளஸ் பிரவுஸ் இல்லாத போதும் 210 ரன் ஸ்கோர் பண்ணுறோம். பவுலிங் அதை 19வது வரை கொண்டு வந்திருக்கு. இதுவே பெரிய பாசிட்டிவ் தான். பேட்டிங்கில் ஆயுஷ் மாத்திரே ஆஸ் யூஷுவல் எங்கே விட்டாரோ அதே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு பவர் பிளேயில் ஓப்பனிங் இறக்கி விட்டு நீ சுற்றிட்டு வாப்பான்னு சொல்லி கொடுக்க வேண்டியதுதாங்க. வேறு வழியே இல்லை. இப்படி தான் பண்ண முடியும் இந்த டீமை வச்சுக்கிட்டு. இவங்க இந்த T20 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மாறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அட் தி சேம் டைம் அந்த காலத்தில் சிஎஸ்கேக்கு இது ஒர்க் ஆச்சு தெரியுமா, நான் 2021 என்ன பண்ண பார், 23 என்ன பண்ண பாருன்ற மாதிரி ஆடுறாங்க. ப்ராப்ளம் இஸ் இதனால சஞ்சு மேலே ப்ரெஷர் நிறையா ஆகுது. லைக் எல்லாமே ஒரு நாக் ஆன் எஃபெக்ட் தான். ருத்து ஓப்பனிங் பண்ணுறனால அவரும் ஸ்லோ ஆடுவார், சஞ்சுவுக்கும் டைம் இல்லை, சஞ்சுவும் டேக் ஆன் பண்ண அடிக்க போய் அவர் அவுட் ஆகுறாரு. தென் அதுக்கப்புறம் ஐயோ யாருமே பேட்டிங் இல்லை, 7ல் ஓவர்டன் அண்ட் பிரசாந்த் தான் இருக்காங்களே, ஐயோ எனக்கு டெப்த்தே இல்லை, நான் ஸ்லோவாக தான் ஆட போகிறேன் ஆடி மொதல் ஓவர்லேருந்தே நம்ம ரன் ரேட்டுக்கு பின்னாடி தான் இருந்து ஆடிட்டு இருக்கோம். பேட்டரோட போயிட்டு 230 250 போட்டுட்டு அதை எப்படியோ டிஃபெண்ட் பண்ண பார்க்கணும். 5 பவுலர் ரெஸ்ட்டு, தேவைப்பட்ட டூபேவை 6வது பவுலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தாங்க அவங்களால பண்ண முடியும். இது எப்படி மாற்ற போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த மெகா ஆக்ஷனை விட்டாச்சு. அவர் கூட சொல்லியிருப்பார், ருத்ராஜ் கூட அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருப்பார், மெகா ஆக்ஷனில் நாங்கள் நினச்ச காம்பினேஷன் செட் ஆகலை, அதனால் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த சைக்கிள் அந்த மாதிரி தான் இருக்கும்னு. ஸோ சிஎஸ்கே வேர்ஸ் நம்ம எல்லாருமே ரெடி ஆகிக்க வேண்டியது தான். அடுத்த மெகா ஆக்ஷன் வர பிளே ஆஃப்லாம் கஷ்டம் கைஸ். அன்லெஸ் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரோ 2 பேர் இந்த டீமை காப்பாற்றி எடுத்துகிட்டு போனால், லக்கு இருந்து டாஸ்லாம் கிடச்சால் மட்டும் நம்ம பிளே ஆஃப் போகலாம். அப்படி இல்லைன்னா 8 to 10 ஸ்பாட்ஸ் தான் கைஸ் நமக்கு எப்படியே எழுதி கொடுத்துடலாம். எல்லா டீமும் மேட்சை போட வரோம். ஆயுஷ் மாத்திரேக்கு ஃபுல்லர் லென்த்தில் நிறைய டார்கெட் பண்ண, நீங்கள் நோட் பண்ணிங்களா கைஸ், ஃபுல்லர் லென்த்தில் தான் டார்கெட் பண்ணியிருந்தேன் ஆயுஷ் மாத்திரேக்கு. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு லென்த் எங்கே மிஸ் ஆகுது அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இனிமேலும் நம்ம நான் அப்போ எப்படி ஆடுறேன்னு பார்த்தியா, நான் அந்த காலத்தில் நான் 100 ரன் அடித்தேன் பார்த்தியா, இந்த காலத்தில் நான் அதே எடுத்துகிட்டு வரேன்லாம் ஆடினால் நான் பாசிட்டிவ்ஸ் பற்றி ஆரம்பித்தேன்னா இல்லை மறந்துட்டானே எனக்கு தெரியல கைஸ். ஒரு ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கேன். இது மேட்ச் முடிச்சுட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறது தான். நெகட்டிவ்ஸில் இன்னொரு பாயிண்ட் கைஸ், பாடி லாங்குவேஜ் ஆன் த ஃபீல்ட். லைக் சர்ஃப்ராஸ் கான் பேட்டிங்கில் செம்ம நாக் ஆடி ஃபீல்டிங்லேயும் ஃபயராக இருந்தார். அவர் ஒருத்தர் மட்டும்தான் மேட்ச்சை ஜெயிக்க முடியும்னு நினச்சி ஆடினார் நினைக்கிறேன். யாருமே கத்தலை, யார்ட்டையுமே பேசலை, யாருமே எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரியல. சஞ்சுவும் சைலண்டாக தான் இருந்தாருன்னு எதுவுமே ஒர்க் ஆகலை கைஸ். நான் வேற பெரிய அறிவாளி மாதிரி சொல்லியிருந்தேன், சஞ்சு வந்துட்டாரு, ருத்து சஞ்சு டூபே எல்லாம் லீடர்ஷிப் குரூப் போடுவாங்கன்னு. ஒரு குரூப்பும் இல்லை கைஸ். 2 மேட்ச் வர பார்க்கும்போது யாருமே எதுவும் சொல்லலை. எல்லாருமே தோத்தாச்சுடா, நம்ம அவ்வளோதான்டா, நம்ம இந்த பவுலிங் அட்டாக் வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் ஆடினாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து இந்த பிராவோ மாதிரி ஒரு ஆள் டெஃபினட்டாக நம்ம 11ல் தேவை. அந்த மாதிரி யாரும் இல்லைனா பிராவோவே நீ ரிட்டையர்மெண்ட்டில் வெளியே வந்து ரிட்டையர் ஆனார் கூட எனக்கு தெரியல கைஸ். அவர் ரிட்டையர் ஆகிருந்தாருன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட்லேருந்து வெளியே கூப்பிட்டு வந்து ஜெர்சியை போட்டு ஆட வச்சிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம பாடி லாங்குவேஜ் அந்த ஃபீல்டு இருக்குது. ரொம்ப டிஃபென்சிவாக மேட்சோட பாதியிலே தோத்தாச்சுன்ற நிலைமையில தான் ஆடிட்டு இருக்காங்க. அது பார்க்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப் எஸ்பெஷலி ஃப்ளெமிங்கோட மூஞ்செல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவரும் தலையெழுத்தே முடிஞ்சிடா சொல்லின்ற நிலைமையில தான் இருக்காரு. ஸோ யோசிச்சு பாருங்கள் டீமோட மொரால்லாம் எப்படி இருக்கும்னு. பட் ஃபைன், பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு. எந்த 11ஓட போய் தோக்குறாங்கன்றதை பார்ப்போம். எப்படியும் தோக்க தான் போகிறோம். ஆர்சிபி நேரம் சஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் பால் எங்கே போட்டால் அவுட் ஆவார், ஆயுஷ் மாத்திரைக்கு எந்த லென்த்தில் போட்டால் கரெக்டாக 2வது பால் கேட்ச் கொடுப்பாருன்ற அளவுக்கு பார்த்து வச்சுருப்பாங்க. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த மேட்ச்சில் நமக்கு டாஸ் கிடச்சி நம்ம சேஸ் பண்ணால், சப்போஸ் வின் பண்ணால் ஒரு டோர்னமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுற மொரால் கிடைக்கும். லைக் ஃபர்ஸ்ட் விக்ட்ரி இந்த சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா ஒரு வின் பண்ணால் கூட ஓகேடா, டோர்னமெண்ட்னா நம்ம பெருசாக கப்பலாக அடிக்க மாட்டோங்க சொல்கிறோம். ஒரு டோர்னமெண்ட் தோத்துட்டே இருக்கும்ன்ற போது ஒரு வின் கிடச்சா கூட போக போக எல்லாருமே கான்ஃபிடன்ஸ் கிடச்சி நல்லா பண்ணுவாங்க. எஸ்பெஷலி பிரவுஸ் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் லக்கில் ஒரு 4-5 டாஸ் கிடச்சா மேபி நம்ம வின் பண்ணலாம். பவுலிங்கில் கொஞ்சம் அன்ஷுல் கம்போஸோட பிளான்ஸும் சரி, சிலதுக்கு ஃபீல்ட் செட்டிங் ஒழுங்காக இல்லை. 3rd மேனில் யாருமே நிற்காமல் ஒய்டாக அட்டாக் பண்ணாங்க. எட்ஜ் வாங்கி 2-3 4 போச்சு. பட் அவரோட பிளான் சில பால் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாரு கை. ஸோ மேபி அன்ஷுல் கம்போஸில் ஒரு டெத் பவுலரை நம்ம க்ரூம் பண்ணலாம். துஷார் தேஷ்பாண்டே மாதிரி அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு அவர் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதுதான் சில பல பாசிட்டிவ்ஸ் இந்த மேட்ச்சில்.
பட் ஓவரால் இந்த பேட்டிங் லைனப்பில் 2-3 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாத போது 210 அடிக்கிறோம். இந்த பவுலிங் அட்டாக் வச்சு 19 ஓவர் எடுத்துகிட்டு வரோம்னா அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் என்னை பொறுத்தவரை. ஸோ எஸ் கைஸ், உங்களோட கமெண்ட்ஸ் என்ன? நீங்கள் இந்த மேட்ச் பார்த்தீங்களா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. முடிஞ்சால் நான் நடுவில் இன்னொரு வீடியோ போட பார்க்குறேன். இல்லைனா ஆர்சி மேட்ச் தோற்ற அப்புறம் அகைன் சந்திக்கலாம். தேங்க்ஸ் அகைன், டேக் கேர், பை.